தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விடுமுறை நாளான இன்று மீன் விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னை காசிமேட்டில் விடுமுறை தினமான இன்று மீன்கள் வாங்குவதற்காக அதிகாலை முதலே கூட்டம் அலைமோதியது. விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் இன்று அதிகாலை கரை திரும்பிய நிலையில் மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது. பெரிய வகை மீன்களான வஞ்சிரம், வவ்வால், ஷீலா, சங்கரா, பாறை, திருக்கை, கொடுவா உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தது. கடந்த வாரத்தை விட கொடுவா, பாறை, சங்கரா, நெத்திலி, கடம்பா உள்ளிட்ட மீன்களின் விலை 100 ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்பட்டது. கடந்த வாரம் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிர மீன் 1100 ரூபாய்க்கு விற்பனையானது. அங்க கிலோ கணக்குல வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா தெரியறாப்ல இருக்கும். இங்க நல்லா ஃபுல்லா அப்படியே ஏல விடுறாங்க, நல்லா கூட கூடையா வச்சுட்டு நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, வித்தியாசமா நல்லா சீப்பாவும் இருக்கு. ரேட் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இவ்வளவுதான் டிராவல் பண்ணி வந்ததுக்கு நல்லா மரசார நிறைய வாங்கிட்டு நல்லா அந்த பைசாக்கு வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்காகவே டிராவல் பண்ணி வரலாம். தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகம் காணப்பட்டது. கேரளா உள்ளிட்ட மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இருப்பதால் கேரள வியாபாரிகள் மற்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகள், பொதுமக்கள் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்தனர். மேலும் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததாலும் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மீன்கள் விற்பனையானதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மீன் வரத்து அதிகமா இருக்குது, மீன்களுக்கு நல்ல விலை இருக்குது. இன்னைக்கு மேற்கு கடற்கரையோரம் கேரளா, கர்நாடகா, பாம்பே, கோவா போன்ற பகுதியில் தடைக்காலம் நீடிக்கிறதுனால இங்க தமிழகத்துல இன்னைக்கு மீன்களுக்கு நல்ல விலை. அது தூத்துக்குடியில ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறதுனால கேரளா வியாபாரிகள் அதிகமா வரத்து, அவங்களோட மீன் விலை அதிகமா இருக்குது. இந்நிலையில் மீன்வளத்துறை சார்பில் வழங்கப்படும் மானிய விலை டீசலை 1500 லிட்டரிலிருந்து 2500 லிட்டராக உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.